ஹாய் ஃபோக்ஸ், என்னோடய பெயின் என்னோட போகட்டும். இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் வ்ளாக்ஸ் எதுவுமே போட வேணாம் அப்படின்ற முடிவில் நான் இருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் எந்த வீடியோவை நான் மாற்றி மாற்றி நார்மலாக இருக்கிறது, வெளியே போகிறது, வர்றது அப்படின்னு எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கிறது என்னோடய ஹெல்த் பற்றின அப்டேட் தான். ஸோ இதனால் நான் சரி என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஏன் மறைச்சேன், என்ன முக்கியமான விஷயத்த மறைச்சேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு பண்ண சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆதனை போய் பார்க்க முடியல. நீதே போய் ஆதனை பார்க்கணும்னு நினச்சி நான் ஆதனை பார்க்க முடியல. ஆதன் வர என்னை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ இது இன்றைக்கும் அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க, நாளைக்கும் அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. அனுப்புன டெஸ்ட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் க்ரோத் ஆகிருந்ததுன்னா திரும்ப சர்ஜரி ரூம் கூட்டிகிட்டு போய் அனஸ்தீசியா கொடுத்து திரும்பவும் அந்த சர்ஜரி சைட்டு கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக முட்டிலேருந்து கீழே அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது உள்ள பிளேட்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால அதை இது பண்ணுவாங்க. நான் இவ்வளோ வழியில் கத்தும் போதும் ஒவ்வொரு தடவையும் டாக்டர்ஸ் சொல்கிறது, நாங்கள் நிறைய எக்ஸ்டர்னலாக நிறைய மருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்டர்னலாகவும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு மெடிசன் உங்களோட பையன்தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டாக்டர்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ண வரும்போது அழுத்தி பிழிஞ்சு கால் அப்படியே பச்சை புண்ணில் போட்டு அமுத்தி எடுக்கும்போது எனக்கு வழியில் அவ்வளோ கத்துவேன். ஆனால் அப்பையும் அவங்க நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பையும் அவங்க பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை சீக்கிரம் விட்டுருங்க, என் பையனை போய் அதனை பார்க்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு எனக்கு வர்ற எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்களா, கூட்டிகிட்டு வாங்க, அவன் தான் அவங்களுக்கு மெயின் மருந்து, அவங்கள பார்த்தாலே இவங்க இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, சரியாயிடுவாங்க, பையனை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் 2-3 நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வர சொல்லலான்னு சொல்லி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். செல்லக்குட்டி மயில வந்துட்டீங்களா? சரியா, இப்போ அம்மா காலில் அவுச்சு போய் அன்றைக்கு மாதிரி பெரிய யூஸ் பண்ணிட்டாங்க. சரியா, ஆமாம் கட்டி வச்சுருக்காங்க. அதில் அம்மாவுக்கு மருந்து போகும், இது வழியாக மருந்து போகும், ஊசி போட்டு அது வழியாக மருந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்க்க நல்லா இருக்கிறியம்மா கேளு. இவர் இன்னும் நாரிச்சம்மா நல்லா இருக்கிறியா, எப்போ வீட்டுக்கு வரேன்னு கேளு. எப்போ வீட்டுக்கு வர? நீ கூட்டிட்டு போறேன்னு சொன்னியாமா? கூட்டிட்டு போறியா? அம்மா ஆரம்பிச்சிட்டு 2 நாள் கழிச்சு வரேன். கூட்டிட்டு போறியா? நாளைக்கு முன்னெல்லாம் 6 மணிக்கு வந்து கொசு கடிக்குதா? கொசு கடிக்குதா? போறது சொல்லமா? என்ன? அச்சோ, கிட்ட வா. இப்படி கேக்குறான் வர அத்தனை நாய் நினைச்சிட்டு அந்த போக என்ன இந்த பக்கம் திரும்புறீங்க? தண்ணி குடிக்கணும் வண்டி நிறுத்தணும். அது அவங்க அம்மா வண்டி ஓட்டும் போது எப்பவுமே சொல்லுவா, இவனுக்கு தண்ணி குடிக்கணும்னு அம்மா வண்டி நிறுத்து அப்படின்ட்டுருவான். வண்டி எங்க நிக்குது பாரு. ஆதன் வண்டியாமா நீங்க ஓட்டுங்க? ஆதன் வண்டியா? வண்டி தான் அது. ஆதுக்குட்டி பாய் பாய் சொல்லிட்டு வாங்க. லவ் யூ. ரெடி பண்ணிட்டு வரட்டா? இன்னும் தெம்பா வரேன், ரெடி ஆயிட்டு. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க பாரு அம்மா பாரு, லவ் யூ டி. இங்க பாரு முத்தாடி. வேண்டாம், நீ கை வாயில வைக்க வேண்டாம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. டிரைவர் தான் கீழே வந்துடுவாரு, அனுப்பி விடுங்க. கையில் சானிடைஸ் பண்ணி விடுங்க. நீங்களும் பண்ணுங்க. பண்ணியாச்சா? நீங்களும் போடுங்கம்மா. சித்தி நீங்களும் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. வண்டி ஏற்றி பிடிச்சிருப்பீங்களா? அவங்க கீழே வெயிட் பண்ணுவாங்கம்மா, சீக்கிரம் கிளம்பிக்கோங்க. இங்கே பாருங்க, நீங்களும் போட்டுக்கோங்க சித்தி. பாய். நான் வரதா? நான் வந்துடுறேன், கட்டில பிரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் பத்திரமா இருங்க, அம்மா வந்துடுறேன். எந்திரிச்சு வர்றேன் தங்கம். நீங்கள் போய் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு இருங்க, அம்மா வர. சரியா? சரி, பாய், லவ் யூ.
பாக்கெட்டுக்குள்ளே. பாய், லவ் யூ. சரி, பத்திரமா குறும் பண்ணாமல் இருங்க, அம்மா வந்துடுறேன். சரியா? குறும் பண்ணாமல் இருங்க, அம்மா வந்துடுறேன். பாய், லவ் யூ. பத்திரமா இருக்கேன். நல்லா நல்லா ஆகி வரேன். நல்லா ஆகி வரேன். சரி, வரேன். அது வரைக்கும் வரவா? பரவாயில்ல. சரி, பத்திரம். ஜாலியாக இருங்க. அம்மா வந்துடுறேன். போயிட்டு வாங்க. தொடுக்க. பாய். சரி, நாளைக்கு வாங்க. போன ஃப்ரைடே வந்து அட்மிட் ஆனோம். போன தேர்ஸ்டே அட்மிட் ஆகி ஃப்ரைடே வந்து சர்ஜரி பண்ணுச்சு. சர்ஜரி பண்ணும்போது உள்ளே வந்து அவங்க வந்து கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து போன் கிராஃப்ட் கொடுத்தாங்க. இது அந்த சிமெண்ட்டு இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம எலும்பு எடுத்து வைக்காத 3 ஆப்ஷன். அதில் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு போன் கிராஃப்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்ககிட்ட போன் மற்றவங்களோட அந்த போன் வசதி இருக்குது அப்படிங்காட்டி பிளட் பேங்க் மாதிரி போன் பேங்க் இருக்குங்காட்டி நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால நாங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டாக்டரோட சொல்ல சாய்ஸை விட்டுலாம். எனக்கு பற்றி தெரியாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டோம். அதை வச்சு ஃபில் பண்ணி சர்ஜரி முடிச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சர்ஜிக்கல் சைட்லேருந்து தொடர்ந்து அந்த ப்ளீடிங் வந்துகிட்டே இருந்தது. இடையில 1 நாள் ஸ்டாப் ஆச்சு, 2 நாள் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் சைட்லலாம் அது ப்ளீடிங் தேங்க ஆரம்பிச்சிது. அப்புறம் தொடர்ந்து ப்ளீடிங் போயிட்டே இருந்தது. என்ன ரீசன்னே தெரியல. அப்புறம் இது கல்ச்சர் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அது க்ரோத் எதுவும் இல்லை, நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வந்தால் கூட என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம், நெகட்டிவ்னா என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. இதே மாதிரி இப்போ நாங்கள் B பிளாக்ல இருக்கோம், A பிளாக்லேயும் வேறு ஏதோ பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து திரும்ப அது வந்து ப்ளீடிங் காலையில் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், தொடர்ந்து 5 நாள்னு சொல்லி வந்து 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்ப மேலே கூப்பிட்டு 7th ஃப்ளோர் கூப்பிட்டு பெரிய டாக்டர் ஒருத்தாங்க, எல்லாத்த விட சீனியர் டாக்டர் வந்து பேசினாங்க. உங்களுக்கு வந்து அந்த உள்ளே வச்ச போன்லேருந்து அந்த ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது, போன் மேலே வந்து ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த சர்ஜிக்கல் சைட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆனங்காட்டி திரும்ப இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு ஒரு சர்ஜரி வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா ESR லெவல், CRP லெவல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்குன்னா பிளட் ஸ்ட்ரீம் ரத்த ஓட்டத்தில் இன்ஃபெக்ஷன் கலந்துருக்கு என்னோடய உடம்புல. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இது அது என்னது திரும்பவும் மறுபடியும் அனஸ்தீசியா கொடுத்து மறுபடியும் பண்ணுறாங்க. இதுக்கு மறுபடியும் செலவாகுமேன்னு கேட்டதுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போது எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியல. நாங்கள் வந்து 5 நாளில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப 10 நாள் வரைக்குமே ஆகி இன்னும் போக முடியாமல் இப்போ மறுபடியும் சர்ஜரி பண்ணால் இன்னும் எவ்வளோ டேஸ் ஆகுங்கிறது தெரியாது. திரும்ப இந்த பிரச்சனை வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் அவங்கக்கிட்ட பதில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு ஹாஸ்பிட்டல் நான் கால் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருந்தால் அப்புறம் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ண மாட்டோங்க, அப்புறம் எங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க டினை பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அதனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வேறு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ரத்த ஓட்டத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கலந்து அதை வந்து டோட்டலாக எல்லா பிளட்டையும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து வேறு பிளட்டு வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, பட் கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து சர்ஜரி நடக்குது. எவ்வளோ நேரம் சர்ஜரின்னு தெரியாது, எவ்வளோ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்சிஷன் சைட் மட்டும் கிளியர் பண்ணால் அப்படி எப்படி பிளட்டில் கலந்த இன்ஃபெக்ஷனை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அது வந்து செட்டில் ஆகுமா ஆகாதா இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. சர்ஜரி காஸ்ட் அவங்களே ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி டேட் என்ன? 21 ஈவினிங் அரௌண்ட் 3:45 பக்கம் இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்ஜரி. ஆதன் வந்தால் ஆதனை பார்த்தேன். நான் தூக்கி கொஞ்சம், ஏன்னா வந்து எனக்கே வந்து இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனுப்பியாச்சு. இப்போ ஆதன் வந்துட்டு போகிற வரைக்கும் அம்மாவுக்கும் ஆதனுக்கும் இது வந்து தெரியாது. சும்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். டெஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்ததாக நான் சொல்லியிருக்கேன். இனி போகணும், இனி எல்லாமே ரெடி ஆகிட்டு எப்போ வீட்டுக்கு போகணும்னு தெரியல. போய் ஆதனை பார்க்கணும், ஆதன் கூட விளையாடணும், ஆதன் கூட ஜாலியாக இருக்கணும். அதுக்காக வந்து நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆதனும் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் ஃபேமிலி ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ.